ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட டெய்லி vlog ரொட்டீன் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா விறகு அடுப்பில் சாதம் மட்டும் சமைச்சிப்பேன். குழம்பு, பொரியல் இதெல்லாம் வந்து நான் உள்ள கேஸில் சமைச்சிருவேங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் பருப்பு சாம்பார் வச்சு புடலங்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். பொதுவாகவே ஆடு மேய்க்கிறவங்களாம் வந்து மார்னிங்கில் வந்து டிஃபன் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வெயிலில் போயிட்டு இட்லி, தோசைலாம் சாப்பிட்டு போனோம்னா அதிகமாக தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து மார்னிங்கில் வந்து நாங்கள் வந்து சாதம் தான் சமைப்போம். நைட்டில் மட்டும்தான் நாங்கள் டெய்லி ரொட்டீனாக வந்து டிஃபன் எடுத்துப்போம். சமையல் ஒர்க் முடிச்சிட்டேங்க. சமையல் ஒர்க் முடிச்சுட்டு தம்பிக்கு ஸ்கூலுக்கு வாட்டர் பாட்டிலில் தண்ணியும் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஸ்நாக்ஸும் போட்டு வச்சேன். நான் இந்த ஒர்க்லாம் முடிக்கிறதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து தம்பியை குளிக்க வச்சுட்டாரு. தம்பிக்கு வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து நேந்திரம் பழம் சிப்ஸு, கடலை மிட்டாய் அண்டு எள்ளுருண்டை, அப்புறம் கொஞ்சம் நட்ஸு, பொட்டேட்டோ சிப்ஸு இதெல்லாம் வந்து நான் போட்டிருந்தேங்க. போட்டுட்டு தம்பியோட பேக்கில் ஸ்நாக்ஸ் பாக்ஸு, லன்ச் டவல் அண்டு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வச்சுட்டேன். தம்பிக்கு வந்து லன்ச் கொடுத்துட தேவையில்லை, அவனுக்கு ஸ்கூல்லே லன்ச் கொடுத்துருவாங்கங்க. அடுத்து வடித்த சாதத்தை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொண்டாந்து வச்சாச்சுங்க. சாம்பார், இது நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருந்ததுங்க ஃப்ரிட்ஜில், ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இப்போ பண்ண புடலங்காய் பொரியல், அப்புறம் கொஞ்சமாக தயிர். இப்போ குட்டி பையன் குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. அவர் சாப்பிட போகிறாரு. அவர் தயிரும் புடலங்காய் பொரியல் மட்டும் போதும்னு சொன்னார். ஸோ அதில் மட்டும் அவரே சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்டு அடுத்தது ஹஸ்பண்ட் சாப்பிட்டாருங்க. இப்போ ஹஸ்பண்ட் சாப்பிட்டு மாமியாருக்கும் ஹஸ்பண்டோட பாட்டிக்கும் தோட்டத்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்கங்க. டெய்லி நான் இங்கே சமைச்சு கொடுத்து விட்டுருவேன். இப்போ தோட்டத்துக்கு கொடுத்து விடுறதுக்கு சாப்பாடெலாம் பேக் பண்ணிட்டேங்க. கொஞ்சமாக ஒரு கப்பில் தயிரும் போட்டு பேக் பண்ணிட்டேன். இப்போ ஹஸ்பண்ட் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் தம்பியை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வருவாங்க. தம்பி எப்போவுமே வேனில் தான் போவான். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி, ஸோ வேன் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ கொண்டு போய் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் ரெடி ஆகிட்டான். இப்போ நானும் ஹஸ்பண்டும் தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் தோட்டத்துக்கு போனால் ஆடு ஒன்று பட்டியில் குட்டி போடுற மாதிரி இருந்தது. இந்த வீடியோவை வந்து நான் லாஸ்ட்டாக ஷார்ட்ஸ் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஹஸ்பண்டும் இப்போ கிளம்பிட்டாரு தோட்டத்துக்கு. நானும் இப்போது வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ தான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.